ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம். சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு சந்திரன் வரக்கூடிய ஒரு காலம் சந்திராஷ்டமம். சந்திரனை மனோகாரகன் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது சந்திரன் ஒரு ஒளி கிரகம். அப்போ மனதில் இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகள், நம்ம என்ன ஓட்டங்கள் இருக்குல்ல, இதில் மாற்றங்களை ஏற்படுத்துறதுனால சந்திரனுக்கு மனோகாரகன் அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு. அடுத்தது சந்திரன் பார்த்திங்கன்னா இருக்கிற 9 கிரகங்கள்லேயே ரொம்ப வலிமையான கிரகம் சந்திரன் தான். ஏன்னா 27 நாட்களுக்குள்ளார 12 ராசி கட்டங்களையும் வலம் வரக்கூடிய ஒரு கிரகம். எல்லா கிரகங்களையும் அந்த 27 நாட்களில் சந்திச்சுட்டு வரும் சந்திரன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசை அன்றைக்கும் அந்த பௌர்ணமி அன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த தாக்கம் அவர்களுக்கு சற்று அதிகமாக இருக்கும். அதே போல் கடல் அலைகளோட அந்த சீற்றமும் அன்றைக்கி ஒரு அதிகமாக இருக்கிறதுனால இது பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா மனதை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கிரகம். அதை இயங்கி வர்றதுனால அதை நம்ம என்ன சொல்கிறோம், சந்திரனோட இயக்கத்தை வச்சு தான் சந்திராஷ்டமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறோம். அப்போ 8ஆம் இடத்துக்கு போகும்போது ஒளி கிரகம் இருள் சூழப்பட்டதுனால மனசில் விதவிதமான சிந்தனைகள், ஏடாகூடமான சிந்தனைகள், ஒரு கவலைகள், இல்லை ஏதாவது ஒரு வெறுப்பு, இது தொடர்ச்சியாக போயிட்டுருக்கோம். நாம் பேச வேண்டிய இடங்களில் கூட பார்த்திங்கன்னா நம்ம அதை பேசாமல் இருக்கிறது நல்லது. இன்றைக்கி எனக்கு சந்திராஷ்டமம். இப்படி சாதாரண மக்கள் ஜோதிடத்தை பெரிய அளவுக்கு அடிப்படை அந்த மாதிரி சில விஷயங்கள் தெரியாதவர்கள் கூட சந்திராஷ்டமத்தை பற்றி அந்த ஒரு சிந்தனை வரும்போது தான் நம்ம குருநாதர் நெல்லை வசந்தன் ஐயா தான் முதல்ல ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு பரிகாரம். அப்போ என்ன பண்ணுவார்னா, கேமரா வச்சுருந்தீங்கன்னா மேலே ஒரு ஃப்ளாஷ் அடிச்சிங்க, இல்லாட்டி ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு போய் அந்த லைட் மட்டும் அடிங்க, பிரிண்டெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அந்த வெளிச்சம் உடலில் படும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசு மாறுது. இப்போ இருட்டில் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளோட மனநிலை ஒரு மாதிரியாக இருக்கும், வெளிச்சத்தில் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு மனநிலை ஒரு மாதிரியாகும்ல. அதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் அதுதான் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஏன்னா அந்த மனது இருண்டு போகும்போது கொஞ்சம் வெளிச்சம் அடிக்கும்போது அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறைஞ்சி அந்த நெகட்டிவ் தன்மை மாறுபடுங்கிறதுனால தான் அந்த சந்திராஷ்டமங்கிற ஒரு விஷயத்துக்கு செல்ஃபி எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ மொபைல் வந்துருச்சு ரொம்ப காலமாக. இப்போ என்ன பண்ணுவார், நீங்கள் செல்ஃபி எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறது. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு பேச தெரியாது. எனக்கு கூட சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, ஏதோ ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில் விவாதம் நடக்கும்போது, இது எப்படிங்க சந்திராஷ்டமத்துக்கு செல்ஃபி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுதான் எடுக்க சொல்லியிருக்காங்க, காரணம் தெரியாதுன்னு பல ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா உண்டுன்னு சொன்னால் லாஜிக் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் அவங்க பேசாமல் போயிடுவாங்க. இல்லைன்னு மறுக்கும்போது தான் ரொம்ப லாஜிக்கை சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க இல்லைங்கிறதுனால அவங்கள பெரிய ஆள் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது இல்லை. இது ஒரு பக்கம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஏன் இப்போ சந்திராஷ்டமத்தை பற்றி பேசிட்டு வரோம்னா, இதுக்கு செல்ஃபி பரிகாரம் என்ன காரணத்தினால வசந்தன் ஐயா சொன்னார். இது வசந்தன் ஐயா தான் சொன்னாருங்கிறதே தெரியாமல் பல பேர் அவன் கண்டுபிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. அதுக்காக இதை சொல்லிவிட்டு, சமீபத்தில் சில நண்பர்கள் கேட்குறாங்க, அஷ்டமி நவமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா எப்படி சந்திராஷ்டமம் அன்னைக்கு எப்படி நடக்குதோ அதே மாதிரியே மனசில் ஒரு சஞ்சலாக இருக்குது, வம்பு சண்டையெல்லாம் வருது, தேவையில்லாமல் சச்சரவுகள் வருது அப்படிங்கிறாங்க. இது போன்ற பிரச்சனைகள்லாம் எல்லாருக்கும் வராது. சில பேர் மனசளவில் நீங்கள் சந்திராஷ்டமன்னே தெரியாமல் இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. சந்திராஷ்டமன்னு நமக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சுன்னா எதை கண்டாலுமே நமக்கு நெகட்டிவாக தோணிகிட்டே இருக்கும்ல. அது மாதிரி இந்த அஷ்டமி, நவமி, பிரதமை அப்படின்னு ஒரு 3 திதி இருக்குது. இந்த 15 திதிகளில் 14 திதி அப்புறம் அமாவாசை அல்லது பௌர்ணமி ஒரு திதியாக எடுக்கிறதுனால 15 திதியில் பார்த்திங்கன்னா அமாவாசை அல்லது அமாவாசை முடிந்த மறுநாள் பிரதமை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. பிரதமைன்னா பிரதானம், ஒன்று, முதன்மை, அவ்வளோதான். அந்த திதி அன்னைக்கு சுபகாரியங்கள் எதுவும் தொடங்க மாட்டாங்க. அதனால் புது காரியங்களும் எதுவும் தொடங்காதீங்கன்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் பொதுவானது. அப்போ அஷ்டமின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது 8ஆம் இடம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சந்திர அஷ்டமத்தை பற்றி தான், சந்திரன் அஷ்டமம்னு சொல்லக்கூடிய நம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல வர்றது ஒரு சிக்கலை கொடுத்தோம். அடுத்தது அஷ்டமிங்கிறது திதியில் 8ஆவது திதி. அப்போ அந்த 8ஆவது திதினால எல்லாருக்குமே தெரியுது, இது அஷ்டமி நவமியாக இருக்குது, இந்த எதுவும் செய்யாதீங்க, இன்றைக்கி 2 நாள் போட்டணும் அப்படிம்பாங்கள்ல. அப்போ அஷ்டமி திதிக்கு என்ன பரிகாரம்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுறது, அன்னைக்கு புது காரியங்கள் தொடங்காமல் இருக்கிறது நல்லதுங்கிறது காலாகாலமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. இருந்தாலும் ரெகுலராக செய்யக்கூடிய வேலையிலே சில மிஸ்டேக் வருது, பிரச்சனை வருது, வம்பு வருது அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன பரிகாரம்னு தெரியாது. சரின்னு சொல்லிட்டு நம்ம வழக்கம் போல் சில நண்பர்களோடு நம்ம பேசுவோம் இல்லையா. இப்போ நான் பேசுகிறதுங்கிறது நான் படித்த இடங்களை வச்சு பேசுவோம். ஒரு சில விஷயங்களில் மற்றவர்களோட விவாதிச்சுட்டு தான் பேச முடியும். அப்போ ஆன்மீகத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா, அஷ்டமிங்கிறது நம்ம என்றைக்கு கொண்டாடுறோம், கோகுலாஷ்டமிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டாடுறோம் இல்லையா.
அப்போ அதை கிருஷ்ணர் பிறந்த நாளாக நம்ம புராணங்கள் சொல்லுது. அப்போ என்ன பண்ணணும்னா, கோகுலாஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணருக்கு என்னென்னலாம் வச்சு படைக்கிறோம் முக்கியமான விஷயங்களில், அதே போல் கிருஷ்ணருக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணெய் திருடுறவர் தான் அவர் நம்ம புராண கணக்குப்படி. அப்போ வெண்ணெய், அப்போ நவநீத கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து ஆலிலை கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லலாம். அப்போது அஷ்டமி அன்னைக்கு ஆலிலை கிருஷ்ணர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த கிருஷ்ணரை வழிபட்டுட்டு வெண்ணெய் தானம் பண்ணுவது வந்து ஒரு நல்ல சிறப்பை கொடுக்கும். இதை இந்த அஷ்டமின்னு உங்களுக்கு மனசுக்குள்ளே நினச்சிட்டிங்கன்னா செய்யலாம். இது வந்து யாருடைய கண்டுபிடிப்போ இல்லை, இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமோன்னு யோசித்து பாருங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா அது ஒரு பிரச்சனையாக எடுத்தால், அதை பிரச்சனையாக எடுக்காத வரைக்கும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. நம்ம அதை நினச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அது எல்லாமே அப்படி தான் நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ரெமிடியாக இதை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ கிருஷ்ணருக்கு பிடித்தது வெண்ணெய் இல்லையா? அப்போ வெண்ணெயை வந்து யாருக்காவது தானம் பண்ணலாம், அல்லது ஆலிலை கிருஷ்ணரை வழிபடலாம். இன்னும் சில பேர் என்ன சொல்லலாம்னா, ரொம்ப கடினமான வறுமையான சூழ்நிலையில் தன்னுடைய பழைய நண்பர் கிருஷ்ணரை பார்த்து குசேலருங்கிற ஒரு ஏழை வந்து வெறும் அவலை கொடுத்ததுனால அந்த அவல் ருசியில் அவர் சாப்பிட பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து அவ்வளோ மனநிறைவான பிறகு குசேலர் வீட்டோட வறுமையை ஒழிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல. இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, ரோகிணி நட்சத்திரம் அதுக்குன்னு பொறுத்த நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. முன்னாடி கார்த்திகை நட்சத்திரக்கும் பின்னாடி வந்து மிருகசீட நட்சத்திரம் இருக்கும். இருந்தாலும் ரிஷபராசிக்கே உரித்தான நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது ரோகிணி நட்சத்திரம் தான். ரோகிணி நட்சத்திரத்தை வந்து மகிழ்விக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் உதாரணம் அவல் அப்படின்னு சொல்கிறது. அவலுங்கிறது ரொம்ப சாதாரண எளிமையான உணவு. அது வந்து ரொம்ப ஏழைகளுக்கும் அந்த காலத்தில் பயன்பட்ட உணவுன்னு வச்சுக்கோங்களேன். அதை கொண்டு கொடுக்கும்போது அதை சாப்பிடும்போது அந்த ரிஷபராசிக்காரரான கிருஷ்ணர் என்ன நினைப்பாராம், அந்த சந்தோஷத்திலே என்ன பண்ணுவார், அதை விட பல மடங்கு திருப்பி கொடுக்கணும்னு நினைப்பாங்களாம். இது எப்படின்னா, கர்ச்சிப்பை வச்சுட்டு பெட்ஷீட் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கதை தான் அது. ரிஷபராசிக்காரர்களில் காரியம் சாதிக்கும் போது அவங்களுக்கு பிடிச்ச விஷயம், ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பதில் அவங்க ஏதாவது ஒன்று திருப்பி கொடுத்துருவாங்க. உடனே கொடுக்குறாங்களோ இல்லையோ, பின்னாடி பிற்காலத்தில் வந்து வளரும்போதும் கொடுக்கலாம், அடுத்த கட்டத்தையும் கொடுக்கலாம். அதே போல் சின்ன இடைஞ்சல் பண்ணாலும் பெரிய இடைஞ்சலாக திருப்பி கொடுத்துருவாங்க. அதையும் மனசில் வச்சுக்கணும். ஸோ இந்த அஷ்டமி அப்படின்னு வரும்போது கிருஷ்ணரை மனசில் நினச்சிக்கிட்டு ஆலிலை கிருஷ்ணரை வழிபடலாம், வெண்ணெயை தானம் பண்ணலாம், கோயில்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், இல்லைன்னா அவருக்கு பிடித்த உணவை வந்து சமைச்சு படைச்சிட்டு சாப்பிட்டுட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். இந்த முறுக்கு சீடை எல்லாமே செய்வாங்க இல்லையா, அதெல்லாம் கூட வந்து கோகுலாஷ்டமிக்கு பண்ணிங்கன்னா அஷ்டமிங்கிறது வந்து உங்களை தாக்காமல் இருக்கணும். அப்போ அஷ்டமி இன்றைக்கி கிருஷ்ணருக்கு படைச்சிட்டோம் வேண்டிட்டோம், இன்றைக்கி நமக்கு பிரச்சனை வராது அப்படின்னு காலைல நினச்சிட்டிங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் அந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. ஏன்னா எண்ணம் தானே, எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறதுனால அந்த கஷ்டம் வராது அப்படின்னு நினச்சிக்கலாம். அடுத்தது நவமி அப்படின்னு வரும்போது அஷ்டமி அளவுக்கு வந்து நவமி வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனையை கொடுக்கறதில்ல. பட் இருந்தாலும் அதையும் சேர்த்து தான் நம்ம புறக்கணிச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் என்ன பண்ணுது, நவமி அன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க இல்லையா. அப்போ நவமியில் பிறந்த யாரை நம்ம சீரியஸாக எடுக்கிறோன்னா, இந்த பக்கம் கிருஷ்ணரை எடுத்தோம்னா நவமியில் வந்து ராமநவமியை தானே நம்ம கொண்டாடுறோம். அப்போ அதுக்கு வந்து ராமருக்கு உகந்த விஷயத்தை செய்யும்போது அல்லது ராமருடைய பாதத்தை வழிபட சொல்கிறாங்க. அதாவது ராமரை நீங்கள் வழிபடுங்கன்னா எந்த ராமர்னு ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்கல்ல. ராமன் எத்தனை ராமனடி தானே, தசரத ராமன், ஜானகி ராமன், கோதண்ட ராமன், பல ராமன்கள் இருப்பாங்க. அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ராமர் பாதத்தை வழிபடுவது வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை வந்து இதனால தான் நமக்கு கஷ்டப்படுதுன்னு உங்கள் மனசில் ஒரு எண்ணம் விழுந்துருச்சுன்னா இதை நீங்கள் செஞ்சுக்கலாம். சந்திராஷ்டமங்கிறது உண்மையிலே எல்லாருக்குமே சிரமப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வேணும்னு அப்படிலாம் இல்லைம்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஃபோன் பண்ணி இதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டுக்குவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த அஷ்டமி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரும்போது அப்போ வந்து கிருஷ்ணருக்குரிய அந்த இதை பண்ணிக்கலாம். நவமி அப்படின்னு வரும்போது ராமருடைய பாதத்தை வழிபடுவது, அதுக்கு எங்கே நம்ம ராமேஸ்வரம் போகணுங்கிற அவசியம் இல்லைல்ல. ராமர் பாதத்தோட படத்தை வச்சு நீங்கள் மனசுக்குள்ளே வழிபட்டால் கூட சரி, வீட்டில் வச்சு வழிபட்டால் கூட சரி, இந்த அஷ்டமி நவமியோட இந்த தாக்கங்கள் இல்லாமல் இருக்கணுங்கிறது மட்டும்தான் இது மூலமாக நம்ம சொல்ல போகிறது. இது கூட ஒரு விவாதித்து 2-3 நண்பர்களோட விவாதித்து, ஏன்னா சில விஷயங்களுக்கு அப்படி தான் சில இடங்களில் பரிகாரம் சொல்ல வேண்டியிருக்கும். நம்மள்ட்டையும் கேட்டுக்குவாங்க, அப்புறம் நம்மளும் யோசிப்பாங்க. இதை யோசித்து பாருங்கள், சரின்னு பட்டதுன்னா செஞ்சு பாருங்கள், பலனடைஞ்சால் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். இது வந்து கண்டுபிடிப்பெல்லாம் கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு ஆலோசனையாக நினச்சிக்கோங்க. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.